So let's start. Let's continue with the previous video, educational development in Tamil Nadu. In the last video, we finished with the Samagra Siksha. So Samagra Siksha contains both the Sarva Siksha Abhiyan and Rashtriya Madhyamik Siksha Abhiyan. 2017 ஒரு கமிட்டி வந்து கான்ஸ்டிடியூட் பண்றாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. அந்த கமிட்டி வந்து இந்த ரிப்போர்ட்டை 2019 சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். The pattern of education in Tamil Nadu was not merely reading and understanding the books, but listening to learned persons. தமிழ்நாடு எஜுகேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா, ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கிடையாது, பட் லிசனிங் டு லேர்ன்டு பர்சன்ஸ். லேர்ன் பர்சனுடைய லிசன் பண்ற மாதிரியோ அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் stresses the need of education and warns the danger of illiteracy. So in ancient times the school was called பள்ளி. ancient times ஸ்கூல் பள்ளின்னு சொன்னோம், டீச்சரை கணக்கையர் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? significant development took place in the field of education field of education during Pallava period. Pallava periodல தான் வந்து டெவலப்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கட்டிகா அப்படிங்கிறது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. பல்லவா கிங் வந்து சப்போர்ட்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் த்ரூ என்டவுமெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ வைஷ்ணவா அண்ட் சைவா மூட்ஸ் ப்ரொவைடட் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அப்போ ஹியூன்சாங் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கிராஃபிக் பிக்சர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அபவுட் காஞ்சி புத்திஸ்ட் சென்டர் அண்ட் காஞ்சி கன்சிடர்ட் அஸ் அ மெயின் சென்டர் ஆஃப் லேர்னிங் சென்டராக. ஓகேங்களா? அடுத்தது சோழா பீரியட்ல என்ன நடக்குது அப்படின்னா, மோஸ்ட் பிரில்லியன்ட் அண்ட் கிரியேட்டிவ் பீரியட் தமிழ் லிட்டரேச்சருக்கு. ஓகேங்களா? தமிழ் எஜுகேஷன் என்ஜாய்ட் அ கிரேட்டர் கனெக்ஷன். தமிழ் எஜுகேஷன் வந்து ஒரு கிரேட்டர் கனெக்ஷன் வந்து ஏற்படுது ரிலீஜியன் கூடவும் டெம்பிள் கூடவும். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்கப்படுது பீப்புள்ஸ்க்கு. கரிக்குலம் சிலபஸ் இது எல்லாத்தையுமே வந்து தியரட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பீரியட் we can now gain the knowledge about the qualification of teachers and method of teaching and salary of teachers and food provided to the students and land given to the schools etc. இதெல்லாமே இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸ் சீட் ஆஃப் வேதிக் காலேஜ். எண்ணாயிரம் அப்படிங்கிறது வந்து ஃபார்மர் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? புவனை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில. ஓகேங்களா? வேதிக் காலேஜ் ஃபிளரிஷ் ஆச்சு. ஓகேங்களா? திருவிடைக்கலை இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன்ஸ் லைப்ரரி. ஓகேங்களா? திருவாதுரை இன்ஸ்கிரிப்ஷன் வந்து வீரவஜேந்திரா அப்படிங்கிறத வந்து மெடிக்கல் ஸ்கூல். இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாண்டியா கிங் வந்து பேட்ரனைஸ் த சான்ஸ்கிரிட் ஆஸ் அன் எக்ஸம்ப்ளரி வே. இட் இஸ் ரிவீல்ட் இன் த காப்பர் பிளேஸ். இது வந்து காப்பர் பிளேஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பாண்டியா கிங்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டை வந்து எக்ஸம்ப்ளரி வேல வந்து பேட்ரனைஸ் பண்ணதாக காப்பர் பிளேஸ்ல இருக்கு. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பீரியட் ஆர் கால்ட் கட்டிகை, சாலை, வித்யா சாதனா அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. ஓகேங்களா? லேண்ட் வேர் கிவன் டு டீச்சர்ஸ் அண்ட் தே வேர் நோன் அஸ் சலபோகம் அப்படின்னு சொன்னாங்க. வல்லப பெருஞ்சலை ஆஃப் அட் கன்னியாகுமரி. எக்ஸாம்பிள் வந்து வல்லப பெருஞ்சலைய டீச்சர்ஸ்க்கு வந்து லேண்ட் கொடுத்ததாகவும் அதை வந்து சலபோகம் அப்படின்னு சொல்றதாகவும், வல்லப பெருஞ்சாலை அப்படிங்கிறது கன்னியாகுமரியில அந்த பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபேமஸ் காலேஜ் டியூரிங் த பாண்டியாவுடைய காலத்துல ஃபேமஸ் காலேஜ் அப்படின்னா கந்தலூர் சாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? முட் ஆக்குபைட் சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் இன் த ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன். முட்டு வந்து எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுல ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் பிளே பண்ணுது. லேர்னிங் ஃபிளரிஷ்ட் அண்டர் த விஜயநகர் ரூலர். லேர்னிங் வந்து விஜயநகர் ரூலர்ல ஃபிளரிஷ் ஆயிருக்கு. மெனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தேர் பேட்டர்னேஜ். நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. திண்ணப்பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து நாயக்கர் ரூல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்தது மாடர்ன் பீரியட். பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் வந்து மதுரைக்கு வராரு டியூரிங் த வீரப்ப நாயக்கா. எஸ்டாப்ளிஷ் பிரைமரி ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ மதுரா ரூலர் சரஃபோஜி
2 வந்து ஓல்டு ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது மராத்தா ரூலர் நாட் மதுரா ஆக்சுவலி மராத்தா ரூலர் சரஃபோஜி வந்து 2 வந்து ஓல்டு ரெக்கார்ட்ஸ் அண்ட் கெப் தெம் இன் சரஸ்வதி மஹால் லைப்ரரியில வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? he சரஸ்வதி மராத்தா ரூலர் சரஃபோஜி 2 collected the old records and kept them in அவர் வச்சிருக்காரு ஆக்சுவலி. ஓகேங்களா? சரஸ்வதி மஹால் லைப்ரரியில. He also had a printing press in தேவனகிரி டைப். ஓகேங்களா? பிரிண்டிங் ப்ரெஷ்ஷும் தேவனகிரி டைப்ல தஞ்சாவூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. பிராத்ரன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் த கண்ட்ரி. ஓகேங்களா? சர் தாமஸ் முண்டோ கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி 1820 to 27 இருக்காரಲ್ಲ, அவர் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷனை மெட்ராஸ் பிரசிடென்சியில கொண்டு வந்ததுல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாரு. அடுத்தது இவர் வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாரு. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே அந்த கண்டிஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் முண்டோ வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பிரின்சிபல் ஸ்கூல்ஸ், ஒன்று வந்து கலெக்டரேட், இன்னொன்று வந்து தாசில்தார் ஸ்கூல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1835ல லார்ட் வில்லியம் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாரு. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் தாமஸ் முண்டோ, இவர் வந்து சரஃபோஜி 2. ஓகேங்களா? மராத்தா ரூலர். அடுத்ததாக உட்ஸ் டிஸ்பேச் 1854 வந்து பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஏற்படுத்துறாங்க. கிராண்ட் அண்ட் எய்டு கூட கொடுக்குறாங்க எல்லா ஸ்கூலுக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க 1857ல். இது வந்து முதல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடுல அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா? 1882ல் லோக்கல் போர்டு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்டு வாஸ் 1882ல லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த போர்டு வந்து என்ன எம்பவர் பண்ணுது அப்படின்னா, ஓப்பன் நியூ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் டு கெட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிராண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பை 1938 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த சப்ஜெக்ட்ஸ் எக்ஸப்ட் இங்கிலீஷ் வேர் தாட் இன், இங்கிலீஷை தவிர எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து தமிழ் தாட் இன் தமிழ் இன் ஸ்கூல்ஸ். இங்கிலீஷ் தவிர எல்லாமே தமிழ் தாட் இன் தமிழ். ஓகேங்களா? இங்கிலீஷ் தவிர எல்லாமே தமிழில் தான் 1938ல் எல்லா சப்ஜெக்ட்ஸும் தமிழில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து சிதம்பரம்ல 1929ல் ஃபவுண்ட் பண்ணப்படுது. திஸ் வாஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுல இது ஒரு அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? எஜுகேஷன் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து ஃப்ரீ எஜுகேஷன் அட் செகண்டரி ஸ்கூல் லெவல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1964-65. செகண்டரி ஸ்கூலுக்கு அப்புறம் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது 1964-65 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காந்திகிராம் ரூரல் காலேஜ் வந்து 1975ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆல்சோ ஹேஸ் பீன் காந்திகிராம் ரூரல் காலேஜ் 1975ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஜுகேட்டர்ஸ் காலேஜ் போக முடியாது அவங்களுக்கு. ஓகேங்களா? 1956ல் மிட் டே மீல் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸில். லேட்டர் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் இன் 1982 டு அவாய்ட் த ட்ராப் அவுட் இன் ஸ்கூல்ஸில் ட்ராப் அவுட் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது 1986 வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து மாடிஃபை ஆச்சு 1992ல். சின்ஸ் தென் செவரல் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் டு மீட் த டைனமிக்ஸ் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டியோடைய சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் இஸ் ரெகனைஸ் அஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராக்ரஸிவ் சொசைட்டி. ஒரு வளரும் சொசைட்டிக்கு வந்து எஜுகேஷன் வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? இண்டிஜினஸ் எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் அட் த ஸ்கூல்ஸ், அட் ஹோம்ஸ், டெம்பிள்ஸ், பாடசாலாஸ் அண்ட் குருகுலாஸ் இங்கெல்லாம் நடத்தப்பட்டது. மெடிவல் பீரியட் வந்து ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் முஸ்லீம் எஜுகேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. லேட்டர் மெடிவல் ஏரால பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்தது. ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968ல் கொண்டு வந்தாங்க. marked significant changes in the history of education in the post independence. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இது மாத்துச்சு. ஓகேங்களா? ஃப்ரீ எஜுகேஷன் அட் த செகண்டரி லெவல் வந்து 1964-65 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கிளாசரிஸில் மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னா புத்த மடாலயங்கள், இலுமினேஷனா ஒளியூட்டல், மதராசாஸ் அப்படின்னா இஸ்லாமிய பாடசாலை, ஓரியண்டல் அப்படின்னா கீழ் திசைக்குரிய, ஆங்கிலிஸ்ட் அப்படின்னா ஆங்கில சார்பு கோட்பாட்டு விதிகள், டிசிமினேஷனா பரப்புதல். ஓகேங்களா? இந்த புக் பேக் கொஸ்டினுக்கு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க.
அடுத்த சாப்டர் போகலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. So let's start. Development of industries in India. இந்தியால எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காஸ் ஆஃப் டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோடைய டிக்ளைனுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பிகின் ஆச்சு, 5-year பிளானோட எய்ம் என்ன, ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா என்ன, இது எல்லாமே நம்ம இந்த சாப்டர்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இருக்கு. ஓகேங்களா. ட்ரெடிஷ்னல் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பிளெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான். அக்கார்டிங் டு எட்வர்ட் பெயின்ஸ் படி, பெயின்ஸ் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா, த பர்த் பிளேஸ் ஆஃப் காட்டன் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியா வேர் இட் ப்ராபப்ளி ஃப்ளரிஷ் லாங் பிஃபோர் த டான் ஆஃப் ஆத்தென்டிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாரு. பர்னியர் வந்து இந்தியாவை விசிட் பண்ணவர். ஓகேங்களா. முகல் எம்பரர் ஷாஜஹான் டைம்ல என்ன மார்வல்ட் அட் த இன்கிரெடிபிள் குவான்டிட்டி ஆஃப் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் அப்படின்னு அவர் வந்து அந்த கூட்ஸோடைய மேனுஃபேக்சர்ட் கூட்ஸோடைய குவான்டிட்டியை பார்த்து அஸ்டானைஸ் ஆகுறாரு. ஓகேங்களா. அடுத்தது வந்து தாவர்னியர். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டிராவலர். இவரும் வந்து
அட்மையர் ஆகுறாரு. எதை பார்த்து அப்படின்னா அந்த பீகாக் த்ரோன், கார்பெட் ஆஃப் சில்க், கோல்டு as well as மினி கார்விங்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அஸ்டானைஸ் ஆகுறாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். The craft in India has a rich history. The craft were integral part of life of the people before arrival of mechanized industry. அதாவது வந்து அந்த கிராஃப்ட்ஸ் வந்து ஒரு பீப்புளோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டண்டான பகுதியை வந்து ஏற்படுத்துச்சு. மிஷின் மெக்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ரூரல் இந்தியா நெக்ஸ்ட் டு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு அடுத்ததாக இந்த வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்து அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வேலை வாய்ப்புக்கான இதாக வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஓகேங்களா. ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி வாஸ் நோன் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ட்ரெடிஷ்னலாக இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நமக்கு எதில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் டெக்ஸ்டைல்ஸு, வுட் ஒர்க்கு, ஐவரி, ஸ்டோன் கட்டிங், லெதர் அப்படின்னு ஃப்ராக்ரன்ஸ், வுட்டு, மெட்டல் ஒர்க்கு, ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா. the village artisans such as potters, weavers, smith produce the articles and utensils for domestic use. டொமஸ்டிக் யூஸ்க்காக வில்லேஜ் ஆர்டிஷன்ஸ் வந்து இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பட் சம் ஸ்பெஷலைஸ்டு கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஒரு சில கூட்ஸ் மட்டும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்காகவும் பண்ணாங்க. சம் சச் ஸ்பெஷலைஸ்டு கூட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வேர் காட்டன், டெக்ஸ்டைல்ஸ், மஸ்லின், உல்லன், சில்க்கு, மெட்டல் ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே. இந்தியா வந்து இந்த ஃபைன் குவாலிட்டி காட்டன் கொடுக்குறது, சில்க் கிளாத்ஸ் கொடுக்குறது வந்து ஃபேமஸ். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் ஆர் ரெஃபரன்சஸ் மேட் இன் மெனி ஸ்காலர்லி ஒர்க் டு த ப்ரொஃபஷன் ஆஃப் வீவர், டெய்லர் அண்ட் டையர். ஓகேங்களா. ஸோ ஒரு சில ரெஃபரன்சஸ் மெனி ஸ்காலர்லி ஒர்க் வந்து இந்த வீவர்ஸ்க்கும் சரி டெய்லர் டையர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொஃபஷன்ஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. சர்டைன் சென்டர்ஸ் ஆஃப் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் குவைட் வெல் நோன். மெட்டல் இண்டஸ்ட்ரியும் வந்து நல்லாவே தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சௌராஷ்டிரா வந்து பெல் மெட்டலுக்கு வந்து வெல் நோன். ஓகேங்களா. வங்கா வந்து டின் இண்டஸ்ட்ரிக்கு, டாக்கா வந்து மஸ்லின் கிளாத்துக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா. சௌராஷ்டிரா பெல் மெட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கா வந்து டின் இண்டஸ்ட்ரி, டாக்கா வந்து மஸ்லின் கிளாத். ஓகேங்களா. அடுத்ததாக இந்த மஸ்லின் ஆஃப் டாக்காவோட மஸ்லின் வந்து மம்மிஸ் இருக்கும்ல, எஜிப்ட் டாம்ஸ் 2000 BCல அதெல்லாம் வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. ஃபவுண்ட் ரேப்ட் இன் இந்தியன் மஸ்லிம் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டி மஸ்லினை யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருப்பாங்க இந்தியன் மஸ்லின்ஸை. ஓகேங்களா. 50 மீட்டர் ஆஃப் திஸ் தின் ஃபேப்ரிக் குட் பி ஸ்வீஸ்ட் இன் டு மேட்ச் பாக்ஸ். ஓகேங்களா. இது வந்து மேட்ச் பாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ். ஆக்சுவலாக வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராயல் பேட்ரனேஜ் லாஸ் ஆனது. பிரிட்டிஷ் கான்குவஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமியவே செல்ஃப் ரிலையண்டாக இருந்த காலனியல் எக்கனாமியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இந்தியன் எக்கனாமி செல்ஃப் ரிலையண்டாக இருந்த எக்கனாமியை காலனியல் எக்கனாமியை மாற்றிருச்சு பிரிட்டிஷோடைய கான்குவஸ்ட். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு டெரிட்டரிஸை கான்குயர் ஒன்றுக்கு அடுத்து தான் ஒன்றை பிடிச்சிட்டே வராங்க. நேட்டிவ் ரூலர்ஸ், நோபலர்ஸ், லேண்ட்லார்ட்ஸ் இவங்க எல்லாத்தோட பவர், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இழந்துட்டு வருது. ஓகேங்களா. அப்போ டிமாண்ட் ஃபார் ஃபைன் ஆர்டிகல்ஸ் டு பி டிஸ்பிளேட் இன் த தர்பார்ஸ் அந்த அந்த செரிமோனியல் அக்கேஷன்ஸ் டிஸப்பியர்டு. எல்லாமே வந்து போயிடுது. ஃபைன் ஆர்டிகல்ஸ் வந்து தர்பார்ஸில் இருக்கிறது, டிஸ்பிளே ஆகுறது, செரிமோனியல் அக்கேஷன் இது எல்லாமே இல்லாமல் போயிடுது. இதோட ரிசல்ட்டாக கிராஃப்ட்மேன் இருப்பாங்கள்ல அவங்க வந்து பேட்ரனைஸ்ட் பை தீஸ் ரூலர்ஸ் லாஸ்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் பிகம் புவர். யாரெல்லாம் இந்த ரூலர்ஸ் பேட்ரனைஸ் பண்ணி கிராஃப்ட் பர்சனை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சு புவராக மாறிடுறாங்க. ஓகேங்களா. For the generation, these craftsmen had been practicing their craft. They did not possess any other skills. எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் ஆயிடுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் so they had to work as laborer in the field to meet their daily needs. ஸோ லேபராக அவங்க வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. These changes resulted in the increased pressure on agriculture. அக்ரிகல்ச்சரில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லார்ஜ் ஸ்கேல் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏற்படுது அக்ரிகல்ச்சரில். ஓகேங்களா. த சப்ஸ்டியூஷன் ஆஃப் கமர்ஷியல் ஃபுட் கிராப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்
ruined the agro-based industry. Commercial food crops-க்கு மாறினது அப்படிங்கிறது agro-based industry ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்துது. The splendid period of indigenous handicrafts industries came to end as political influence of East India Company spread over the various part of the கண்ட்ரியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது இது ஒரு ரீசனாக வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா. டிரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல். ஆக்சுவலி வந்து இந்த இதுக்கு வந்து ப்ரொடியூசராக இருந்தால் நம்ம எக்ஸ்போர்ட்டராக மாறும். ஓகேங்களா. இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் had made the country famous collapsed under the colonial rule. This was mainly due to இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து country has made the country famous collapsed under the colonial rule. இது வந்து colonial rule இதெல்லாம் மாறுது due to the competition possessed by machine made goods. ஏன்னா மெஷினில் மேட் பண்ணுற கூட்ஸ் நிறையா வந்துட்டதுனால imported that were imported from Britain by British rulers. அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க British rulers கிட்ட இருந்து. So the ruling British turned India as a producer of raw material. அப்போ ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களா மாற்றிடுறாங்க. ஓகேங்களா. தட் இஸ் அக்ரேரியன் சொசைட்டியை நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ த ப்ரொடியூசர் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபார் தேர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மார்க்கெட் ஆஃப் தேர் ஃபினிஷ்டு குட்ஸ். அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் விற்றுட்டு இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி மார்க்கெட் மாதிரி மாற்றிடுறாங்க. யார்? பிரிட்டிஷ். ஓகேங்களா. அது ஒரு காரணம் நம்மளோட இண்டஸ்ட்ரி வளராததுக்கு. ஓகேங்களா. மோரோவர் த ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த பிரிட்டிஷ் ஃபெசிலிட்டேட் த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். அப்போது இந்த ரோட்வேஸ் ரயில்வேஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ரிமோட்டஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா கூட எடுத்துகிட்டு வர முடியாத அளவுக்கு ரோடு ரயில்வேஸ் எல்லாம் போட்டுறாங்க. ஓகேங்களா. ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் தி ஸ்பாட்ஸ். ஓகேங்களா. இது ஒரு காரணம். ஓகேங்களா. இது வந்து ஸ்டீம் இன்ஜின். அடுத்து வந்து காம்படிஷன் ஆஃப் மெஷின் மேடு கூட்ஸ் நம்ம பார்த்தோம். அவங்கக்கிட்ட மெஷின் மேட் கூட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே இந்தியாவில் வந்து மார்க்கெட்டாக மாற்றி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்தது காம்படிஷன் ஆஃப் மெஷின் மேட் கூட்ஸ். மெஷின் மேட் கூட்ஸ்க்கான காம்படிஷன். டெக்ஸ்டைல் இஸ் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாவில் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் இந்தியன் வீவர்ஸ் அண்ட் லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேவ் டஃப் காம்படிஷன் டு த யூரோப்பியன் மேனுஃபேக்சர்ஸ். ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் இருந்தாலும் லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டஃப் காம்படிஷன் யூரோப்பியன் மேனுஃபேக்சர்ஸ் கூட ஏற்படுத்துது. லெட் டு த இன்வென்ஷன் ஆஃப் காட்டன் ஜின், ஃப்ளையிங் ஷட்டில், ஸ்பின்னிங் ஜென்னி, ஸ்டீம் இன்ஜின் இன் இங்கிலாந்து. ஓகேங்களா. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் இது வந்து எடுத்துகிட்டு வராங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஆன லார்ஜ் ஸ்கேல். அவங்க வந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இது பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்தியா பிகம் த மார்க்கெட் ஃபார் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆஃப் பிரிட்டன். எகைன் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், பிரிட்டனுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் இது பண்ணுற மாதிரி. ஆஸ் அ ரிசல்ட் த பெஷன்ஸ் ஹூ வாஸ் சப்ளிமெண்டட் தேர் இன்கம் பை பார்ட் டைம் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் ஹேட் நவ் ரிலை ஆன் த கல்டிவேஷன். அதாவது வந்து பார்ட் டைமாக ஸ்பின்னிங் வீவிங் பண்ணிட்டு இருந்தவங்க கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாக கல்டிவேஷனுக்கு ரிலை ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. லைவ்லிஹுட்டே லாஸ்ட் ஆயிடுச்சு. மோரோவர் இந்தியன் கூட்ஸ் மேட் வித் ப்ரிமிட்டிவ் டெக்னிக்ஸ் குட் நாட் கம்பீட் வித் இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் மேட் இன் த இங்கிலாந்து. அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் அளவுக்கு வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் டெக்னிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற இது பண்ணுற டெக்ஸ்டைல் வந்து பெருசாக வந்து வளர முடியல. ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான். அடுத்து வந்து ட்ரெயின் தியரி ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபர்ஸ்ட் என்ன அக்னாலேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, பாவர்ட்டி ஆஃப் இந்தியன் பீப்புள் வந்து எதனால அப்படின்னா பிரிட்டிஷோடைய சுரண்டல்னாலையும் இந்தியன் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரெயின் ஆஃப் வெல்த் டு பிரிட்டன். ஓகேங்களா. பிரிட்டனுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரெயின் ஆஃப் வெல்த்தாக வந்து இந்த இந்தியன் ரிசோர்ஸஸ் அந்த ட்ரெயின் ஆஃப் இந்தியன்ஸ் வெல்த் டு பிரிட்டன். அதாவது வந்து இந்தியாவுடைய வளத்தையெல்லாம் அவங்க அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தாதாபாய் நவ்ரோஜி முதல் முறையாக சொல்லியிருப்பார். மும்பை வழியாக ரெட் சி வழியாக மெடிட்டரேனியன் சி டு யூரோப் போகிறாங்க. இந்தியன் ஓஷன் வழியாக சவுத் அட்லாண்டிக் ஓஷன் வழியாக மறுபடியும் வந்து லண்டன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா. இங்கே அங்கேருந்து கூட்ஸ் வருது, இங்கேருந்து ரா மெட்டீரியல் போகுது. ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷோட ட்ரேடிங் பாலிசி எப்படி இருந்தது அப்படின்னா, ஆல் த பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டட் பை பிரிட்டிஷ் இந்தியா ஹஸ் அ டீப் இம்பேக்ட் அண்ட் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவுடைய இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸோட இதை வந்து பாதிக்கிற மாதிரி தான், இம்பேக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து எல்லா பாலிசியுமே வந்து ட்ரேடிங் பாலிசி பிரிட்டிஷோடது எல்லாமே இருந்தது. ஃப்ரீ ட்ரேட் பாலிசி ஃபாலோட் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்பல்டு த இந்தியன் ட்ரேடர்ஸ் டு செல் தேர் கூட்ஸ் பிலோ த மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான விலைக்கு வந்து கொடுக்க வைக்கிற மாதிரி வந்து
ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பாலிசி எல்லாமே வந்து இருந்துச்சு. ட்ரேடர்ஸை வந்து செல் பண்ண வைக்கிற மாதிரி. திஸ் ஃபோர்ஸ்ட் மெனி கிராஃப்ட்ஸ்மேன் டு அபண்டன் தேர் ஆன்செஸ்ட்ரல் ஹேண்டிகிராஃப்ட் டேலண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து அந்த முன்னோர்கள் வழியாக அவங்க ஹேண்டிகிராஃப்ட் செஞ்சுட்டு வந்தவங்கள அதை விட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் எய்ம் வாஸ் டு பை த மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் இந்தியன் மேனுஃபேக்சர் கூட்ஸ் அது சீப் ப்ரைஸ். ரொம்ப சீப் ப்ரைஸ்க்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் இந்தியா மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டை வந்து கூட்ஸை வந்து சீப் ப்ரைஸ்க்கு வந்து sell them to European countries for a huge profit. அதாவது அவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வர மாதிரி செல் பண்ண வேண்டியது ஆகிறது. திஸ் அஃபெக்டட் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியன் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது. பிரிட்டிஷ் ஃபாலோடு த பாலிசி ஆஃப் ப்ரொடக்டிவ் டேரிஃப். ஓகேங்களா, பிரிட்டிஷ் வந்து ப்ரொடக்டிவ் டேரிஃப்ங்கிற பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. that was much against the trading interest of India. இந்தியாவுடைய ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட்க்கு அகைன்ஸ்டாக இருக்குது. ஹெவி டியூட்டிஸ் வேர் சார்ஜ்ட் ஆன் இந்தியன் கூட்ஸ் இன் பிரிட்டன். ஓகேங்களா, ஹெவி டியூட்டிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்தியன் கூட்ஸ்க்கு பிரிட்டன். பட் அட் த சேம் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் கூட்ஸ் என்டரிங் இந்தியா வாஸ் சார்ஜ்டு ஒன்லி நார்மல் டியூட்டி. நம்மளுக்கு அதிக சார்ஜ் டியூட்டியும் அவங்களுக்கு வந்து கம்மியான சார்ஜஸும் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. டியூரிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 19th century வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்சிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்தியா சஃபர்ட் அ பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிக்ளைன். இண்டஸ்ட்ரியல் டிக்ளைன் வந்து ஏற்படுது. த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்ரப்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் கிராஃப்ட்ஸ் அண்ட் டிக்ளைன் இன் நேஷனல் இன்கம் ஹேஸ் ரெஃபர்ட் டு அஸ் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ட்ரெடிஷ்னல் இந்தியன் கிராஃப்ட் ப்ராசஸ் டிஸ்ரப்ட் ஆகிறதும் நேஷனல் இன்கம் டிக்ளைன் ஆகிறதையும் தான் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 19th century வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியல் டிக்ளைனை சஃபர் ஆகுறாங்க. ஓகேங்களா, இந்தியன் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி குட் நாட் ஹேவ் withstood the foreign competition which was backed by powerful industrial organization, big machinery, large scale production and இந்த எல்லாமே வந்து withstood the foreign competition பண்ண முடியல, withstood பண்ண முடியல. backed by powerful industrial organization, big machinery, large production, இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால. But difficulty in Indian industry was complicated further by the construction of Suez Canal. இது வந்து இன்னமும் வந்து பிரச்சனையாக மாறுது. ஆக்சுவலாக வந்து இன்னமும் காம்ப்ளிகேட் ஆகுது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோடைய கண்டிஷன். ஏன் அப்படின்னா, இந்த சூயஸ் கனால் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சூயஸ் கனால் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த சூயஸ் கனால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் விச் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வாஸ் ரெடியூஸ்ட். அவங்களுக்கு இன்னமும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகிருது. அப்போ வந்து விச் மேட் த பிரிட்டிஷ் குட்ஸ் சீப்பர் இன் இந்தியா. இன்னமும் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறைஞ்சதுனால பிரிட்டிஷ் கூட்ஸ் வந்து சீப்பராக இந்தியாவில் வந்து இன்னமும் கிடைக்க ஆரம்பிச்சுது. மெயின் காஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வாஸ் த கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்கம் ஜென்ரேட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மாடர்ன் ஃபேக்ட்ரி. ஆக்சுவலாக வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி மெயினாக வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு காரணம் வந்து எம்ப்ளாய்மெண்ட், கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்கம் ஜென்ரேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் மாடர்ன் ஃபேக்ட்ரிஸ். ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வந்து இங்கே ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு காரணம் அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்கம் ஜென்ரேட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மாடர்ன் ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஓகேங்களா, அதனால வந்து இங்கே வந்து நம்மளுடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி டிக்ளைன் ஆகிட்டு போகுது. அடுத்து பிகினிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வருது. The process of industrialization started in India mid-19th century. Industrialization start ஆகுது. Beginning of modern industries associated with the development of many plantations like jute, cotton and also steel. There was a limited development in the mining, especially coal. Okay, the accelerated industrialization began with the development of railways and roadways. The growth influenced the economy and social life of the people in the country. Two world wars gave impetus to the development of number of industries such as chemical, iron, steel, sugar, cement, glass and other consumer goods. Most mills were set up by wealthy Indian businessmen. அதுவும் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் லைக் கெமிக்கலாக இருக்கட்டும், அயன், ஸ்டீல், சுகர், சிமெண்ட், கிளாஸு, அதர் குட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து வேர்ல்டு வார் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்பிட்டஸ் கொடுக்குது. ஸோ மோஸ்ட் மில்ஸ் வந்து வெல்தி இந்தியன் பிஸ்னஸ்மேன்ஸ் தான் செட்டப் பண்ணுறாங்க. அப்போ இனிஷியலி வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு கன்ஃபைன் டு செட்டிங் அப் ஆஃப் எந்த மாதிரியான இதுனா மில்ஸ் அப்படின்னா டெக்ஸ்டைல் மில்ஸ், காட்டன், ஜூட்டு, இது மாதிரியானது தான் டெவலப் பண்ண முடிஞ்சுது.
ஆக்சுவலாக பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி வந்து முறையாக யூரோப்பியன்ஸை அட்ராக்ட் பண்ணுச்சு. பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி என்ன ஜாப் ப்ரொவைட் பண்ணுது, லார்ஜ் ஸ்கேலில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுது. ரியாலிட்டியில் பார்த்தோம்னா இட் குட் மீட் த இன்க்ரீசிங் டிமாண்ட்ஸ் ஆஃப் டீ, காஃபி, இண்டிகோ பை த பிரிட்டிஷ் சொசைட்டி. தேர்ஃபோர் இந்தியன் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட் ஏர்லி ஆன். ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அஸ்ஸாம் டீ கம்பெனி அப்படிங்கிறது 1839 ஃபவுண்ட் பண்ணுறாங்க. காஃபி பிளான்டேஷனையும் சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆஸ் அ டீ பிளான்டேஷன் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி இன் த ஈஸ்டர்ன் இந்தியா. இப்போ டீ பிளான்டேஷன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது ஈஸ்டர்ன் இந்தியாவில். அப்போ காஃபி பிளான்டேஷன் பிகம்ஸ் அ சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் சவுத் இந்தியா. காஃபிக்கானது வந்து சவுத் இந்தியாவிலையும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பிளான்டேஷன் வந்து ஜூட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆல் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை மெனி ஃபார்மர் எம்ப்ளாயீஸ். இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆல் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை மெனி ஃபார்மர் எம்ப்ளாயீஸ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் தான் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிடையாது, அதில் ஒர்க் பண்ண ஃபார்மர் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா. மெஷின் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் டீ பிளான்டேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ மெஷின் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதாகுது. இந்தியாவில் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படிங்கிற வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மாக வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் பாம்பே வந்து 1854 நடக்குது. 1855 ஜூட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது ஹூக்லி வேலியில் அட் ரிஷ்ரா நியர் கொல்கத்தாவில். ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் வந்து பல்குஞ்ச் அப்படிங்கிற இடத்துல கல்கத்தாவில் 1870 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Cotton mills were dominated by Indian enterprise and jute mills were owned by British capitalists. ஆக்சுவலாக வந்து இந்த காட்டன் மில்ஸ் வந்து இந்தியன் என்டர்பிரைசஸும் ஜூட் மில்ஸ் வந்து பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட்டும் ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த காட்டன் மில்ஸ் வந்து பாம்பே, அகமதாபாத் இங்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூட் மில்ஸ் வந்து ஹூக்லி ரிவர் பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரிஸ் பிகம் ப்ராமினென்ட் இன் கான்பூர். அப்போ இந்த பிளேசஸ் எல்லாம் எங்கெங்கே எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். Heavy industries included included iron and steel industry. ஓகேங்களா. ஹெவி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டீல் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர்ட் பை மாடர்ன் மெத்தட் ஆஃப் குல்டி இன் 1874. ஸ்டீலை வந்து ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது மாடர்ன் மெத்தட் குல்டி அப்படிங்கிறது வந்து மெத்தடில் வந்து எங்கே அப்படின்னா குல்டிங்கிற பிளேஸில் வந்து மாடர்ன் மெத்தடில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ 1874 அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து பிகம் ரூட்டட் இன் இந்தியன் சாயிலில் beginning of 20th century root ஆகுது. However, the credit for the development of large scale manufacturing of steel in India goes to Jamshedji Tata. ஓகேங்களா. இந்த லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீலை வந்து இந்தியாவில் கொண்டு வந்தது சாம்ஷெட்ஜி டாட்டா. ஓகேங்களா. இப்போ டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்து 1907 ஜாம்ஷெட்பூரில் செட் பண்ணுறாங்க டிஸ்கோன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் பிக் அயன் இன் 1911 அண்ட் ஸ்டீல் இன்காட்ஸ் இன் 1912. இது டிஸ்கோ ஜாம்ஷெட்பூர். ஓகேங்களா. அடுத்தது வந்து growth ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் ஆஃப் ரயில்வேஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 2,573 km in 1862 to 55,773 km in 1914. Opening of Suez Canal also shortened the distance between the Europe and India by ஒரு 4,830 கிலோமீட்டரை வந்து கம்மி பண்ணிருச்சு. திஸ் ரெடியூஸ் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் இந்தியாவை ஃபர்தர் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் த ஸ்வதேஷி மூமெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன் மில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்வதேஷிக்கு அப்புறம் 194 காட்டன் மில்ஸ் வந்து 273 அதிகமாகுது. ஜூட் மில்ஸ் அப்படிதான் 36 இருந்தது 64 மாறுது. அப்போ பிரிட்டிஷ் ஹஸ் கன்சாலிடேட்டட் த பவர் இன் இந்தியா thereby attracting large number of foreign entrepreneurs and capitals particularly from England. அப்போ ஃபாரின் கேபிட்டல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே. ஃபாரின் கேபிட்டல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு இந்தியன் இண்டஸ்ட்ரி ஆஸ் இட் ஹெல்ட் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஹை ப்ராஃபிட். ஓகேங்களா. லேபர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சீப்பாக இருந்தாங்க. ரா மெட்டீரியல்ஸும் சீப்பாக அவைலபிளாக இருந்தது. அண்ட் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் ப்ரொவைட் ரெடி மார்க்கெட். இந்தியா அண்ட் நெய்பர்ஸ் எல்லாம் வந்து ரெடி மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது கான்ஃபெடரசி ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CII அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது வந்து ஒரு பிஸ்னஸ் அசோசியேஷன் இந்தியாவில். இது வந்து ஒரு நான் கவர்மெண்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரியல் லெட் இண்டஸ்ட்ரி மேனேஜ்டு ஆர்கனைசேஷன். இது வந்து 1985 ஃபவுண்ட் பண்ணாங்க.
over 9,000 members form private as well as public sector, including small and medium enterprise and multinational companies எல்லாமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ட்ரீம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், டு ரியலைஸ் த ட்ரீம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி 5-year பிளான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? அடாப்ட் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னோவேஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன அப்படின்னா 5-year பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுதான். ஓகேங்களா? டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இண்டஸ்ட்ரி பை த கவர்மெண்ட் ஆஸ் எக்ஸ்பிரஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948. அந்த 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் தான் வந்து அந்த டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இன் இண்டஸ்ட்ரி பை த கவர்மெண்ட் டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் பண்ற மாதிரி. திஸ் ரெசல்யூஷன் delineated the role of state in the industrial development, both the entrepreneur and as an authority. ஒரு என்டர்பிரனராகவும் அத்தாரிட்டியாகவும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து ஸ்டேட்டோட ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. ஓகேங்களா? டெலினேட் பண்ணுச்சு. ஆஸ் பர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 படி இண்டஸ்ட்ரீஸை வந்து 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஷெடியூல் ஏ, ஷெடியூல் பி, ஷெடியூல் சின்னு சொல்லிட்டு. ஷெடியூல் ஏ அப்படிங்கிறது வந்து ஒன்லி கவர்மெண்ட் கேன் ஹேண்டில் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். கவர்மெண்ட்னால மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரீஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்லி கவர்மெண்ட் கேன் ஹேண்டில் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஷெடியூல் ஏ அப்படிங்கிறத கவர்மெண்ட்னால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். சம் ஆஃப் தீஸ் ஆர் அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கலாம், ஒரு சிலது வந்து எலக்ட்ரிக்கல், அயன் அண்ட் ஸ்டீலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஷெடியூல் பி கம்ப்ரைசஸ் ரோட் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெஷின் டூல்ஸ், அலுமினியம் கெமிக்கல்ஸ் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக், ஃபெர்டிலைசர், ஃபெரோ அல்லாய் அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் மைனிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஷெடியூல் சி. அண்டர் திஸ் கேட்டகரி ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் லெஃப்ட் டு த பிரைவேட் செக்டர். மிச்சதெல்லாம் பிரைவேட் செக்டர்ட்ட கொடுத்துருவாங்க. ஷெடியூல் சி அப்படிங்கிறது இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. ஓகேங்களா? அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அந்த பேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ்டு படி இண்டஸ்ட்ரியை வந்து அக்ரோ பேஸ்டாகவும் மினரல் பேஸ்டாகவும் பிரிக்கிறாங்க. அக்கார்டிங் டு தேர் ரோல் இட் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு பேசிக்காகவும் கீ இண்டஸ்ட்ரியாகவும் பிரிக்கிறாங்க. அந்த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப் படி பப்ளிக், பிரைவேட், ஜாயிண்ட் செக்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் செக்டர்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபேஸஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்னென்ன ஃபேஸில் டெவலப் ஆச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1950s to 1965 வரைக்கும் இந்த ஃபேஸில் என்ன நடக்குதுன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர் குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. கன்சியூமர் குட்ஸ் மெஜாரிட்டி வந்து இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இண்டஸ்ட்ரியல் செக்டர் வாஸ் அண்டர் டெவலப்டு, பெருசாக வந்து வளரல. வித் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வீக்காக இருக்குது. ஓகேங்களா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் இன் ஷார்ட் சப்ளை. டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் வந்து ஷார்ட் சப்ளையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 5-year plans are very important because their aim was to build a strong industrial base in independent India. 3 5-year பிளானையும் ஒரு 15 வருஷம் வந்து 5 வருஷம் அப்படின்னா 15 வருஷம் வந்து 3 5-year பிளானும் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்க்கே வந்து போடுறாங்க. தீஸ் பிளான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ் செக்டர். கேபிட்டல் கூட்ஸ் செக்டருக்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? So as a result, in this phase witnessed a strong acceleration in the growth of rate of production. The production வந்து increase ஆகுது. Industrial development during 1965 ல இருந்து 80 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, as the first 3 5-year plans are mostly focused on the development of capital goods sector, consumer goods sector was neglected. Consumer goods sector வந்து neglect ஆயிடுச்சு. Capital goods sector வந்து focus பண்ணதால. Consumer goods sector is the backbone of rural economy. Consumer goods sector கிராமப்புற இதுக்கு வந்து முதுகெலும்பு மாதிரி. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் தேர் வாஸ் அ ஃபால் இன் த க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் விழுந்துருச்சு. ஸோ திஸ் பீரியட் மார்க் த பீரியட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ரெட்ரோக்ரெஷன் பீரியட் அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து ஃபால் ஆனதுனால, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஃபால் ஆனதுனால இந்த பீரியடை வந்து ஸ்ட்ரக்சரல் ரெட்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1980 to 1991 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் வந்து ஹெல்த்தி இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? அடுத்தது 1991 ரிஃபார்ம்ஸ். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போஸ்ட் ரிஃபார்ம் 1991. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போஸ்ட் ரிஃபார்ம் 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஏரா ஆஃப் எக்கனாமிக் லிபரலைசேஷன் ஏற்படுது. இந்தியா டுக் அ மேஜர் டெசிஷன் to improve the performance of the industrial sector. 10th and 11th 5-year plan witnessed the high growth of industrial production.
ஓகேங்களா. 10th அண்ட் 11th 5 இயர் பிளான்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து ஹையா வந்து க்ரோ ஆயிருக்கு. அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அபாலிஷ் பண்ணுது. ப்ரைஸ் கண்ட்ரோலை டிஸ்மேண்டில் பண்ணுது. டைல்யூஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுது. மோனோபோலி லாவை அபாலிஷ் பண்ணுது. இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக வந்து ஃப்ளரிஷ் ஆனதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நியூ பாலிசி வெல்கம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து இந்த புது பாலிசி வந்து வெல்கம் பண்ணுது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த மேப்பில் வந்து பிளேசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நார்த்தில் தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இருக்குது. சௌராஷ்டிரா, அகமதாபாத், மும்பை, நியூ டெல்லி, கான்பூர், ஜம்ஷெட்பூர், கொல்கத்தா, ரிஷ்ரா, குல்டி, டாக்கா, அஸ்ஸாம். ஓகேங்களா. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்னைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் அ நவ் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் கூட்ஸ் ஆஃப் வேரி நேச்சர். அப்போ இந்தியாவில் high degree of modernization வந்துருச்சு. Some modern industries have really grown. They are competing itself with the outside world. It was reduced our dependence greatly on the foreign expert technologies. Foreign expert technologies வந்து நம்ம சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை மாறிடுச்சு. On the contrary, இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க trained personals to relatively less developed countries. trained personals வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு exporting the trained personnel to relatively less developed countries. ரொம்ப கொஞ்சம் நம்ம நாட்டை விட கம்பேர் பண்ணும்போது எது வந்து லெஸ் டெவலப்டாக இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். த டேர்ம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அலாங் வித் சாஃப்ட்வேர். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னாவே கம்ப்யூட்டர், அதில் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அலாங் வித் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அலாங் வித் த்ரீ sector model of primary, secondary and tertiary industries. Fourth sector, information related industries was emerged. நாலாவது செக்டரா வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டர் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி செக்டர் வந்து ஒன்று எமர்ஜ் ஆகுது. அப்போ நாலேஜ் எக்கனாமி டெபிக்ஸ் ஆட்டோமேஷன் ஆஃப் லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் வெல் அஸ் growth in the new service industries such as health care, distance education, software production, multimedia entertainment, இந்த மாதிரியான விஷயங்கள்ல. ஓகேங்களா. ஆட்டோமேஷன், லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் க்ரோத் வந்து புது சர்வீசஸில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா அனதர் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் கோல் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். நம்மளே சார்ந்திருக்கிறதா செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகேங்களா. அச்சீவ்டு செல்ஃப் ரிலையன்ஸ் இன் மெஷினரிஸ்லேயே இருக்கட்டும், பிளான்ட் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லேயே நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. த பல்க் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் இன் த கண்ட்ரி. இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான மிஷின் இது எல்லாமே வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. Indian road network has become one of the largest in the world. Government efforts led to the expansion of network of national highways, state highways and major district roads, which in turn directly contributed to industrial growth. இந்த மாதிரி இந்த ரோடு நெட்ஒர்க்கை வந்து விரிவுபடுத்துறதோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ வந்து ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட் பண்ணும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு. ஓகேங்களா. ஆஸ் இந்தியா நீட்ஸ் பவர் டு டிரைவ் இட்ஸ் growth engine, it was triggered noteworthy improvement of the availability of energy. After almost 7 decades of independence, India emerged as a third largest producer of electricity in Asia. எலக்ட்ரிசிட்டியில் தேர்ட் லார்ஜஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. வேர்ல்டில். ஸோ அடுத்து கன்க்ளூஷன் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் அ இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் முக்கியம். இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன் ஓவர் த பிளான் ஆஃப் பீரியட் ப்ரெசன்ஸ் அ மிக்ஸ்டு பிக்சர். கம்பேர் டு த ப்ரீ இண்டிபெண்டன்ட் லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் வந்து 5 இயர் பிளான் வந்து ரொம்ப ஃபினாமினலாக வந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீகேப் சொல்லணும் அப்படின்னம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி டேட்ஸ் பேக் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் மேன்கைண்ட். கிராஃப்ட் இன் ஹியூமன் வந்து ரிச் ஹிஸ்டரி இருக்குது. இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ஃபேமஸ் கொலாப்ஸ்ன்றது காலனியல் ரூல். த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மிட் 19th century. இந்தியாவில் வந்து மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து ஆர்கனைஸ்டு ஃபார்ம்ல இருந்து started with the establishment of cotton textile industry. Confederation of Indian Industry is non-government, not for profit, industry-led இண்டஸ்ட்ரி மேனேஜ்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ப முடியாதுன்னு அர்த்தம் இன்க்ரெடிபிள் அப்படின்னா. அண்ட் இண்டிஜினஸ்னா உள்நாட்டு, ஆக்சிலரேஷனாக விரைவுபடுத்துதல்,
ஸ்வதேஷினா உள்நாட்டு உற்பத்தி, இன்டர்ப்ரூனர்னா தொழில் முனைவு, ரெட்ரோகிரஷனா பின்னோக்கி செல்லுதல். ஓகேங்களா? புக் பேக் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு half an hour to 15 minutes போடுறேன். Keep watching. Thank you for watching. Have a nice day.